என் அன்பின் பிரியமே, கெட்ட சகவாசத்திலிருந்து நீ விலகு. நீ என்னிடம் சரண் புகுந்தால் உனது கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வெகு விரைவில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே. சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, இது ஏன் எதற்கு என்று. அதற்கு காரணம் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டுவிப்பவரும் நானே. என்னை நம்பு, நீ நிச்சயம் கரை சேர்வாய். நன்மை விளையும். என் பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என் தங்கமே. நிறைவான மகிழ்வோடு கூடிய நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் நீ போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொண்டு அழைத்துச் செல்வேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொருட்படுத்தாதே. மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அதை எப்படியும் சரி செய்துவிடும். உன் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படாதே. பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உனது வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இடைவிடாது என்னை நீ நினைத்துப்பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு என் தங்கமே. எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன் என் அன்பு செல்வமே. இதோ உனது அருகில்தான் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன், உன்னுள் இருக்கிறேன். நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். சிலையாக, ஓவியமாக நான் இருக்கிறேன். என் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உன் நிழலாக இருக்கும்போது நீ கலங்காதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்?